திருச்சிற்றம்பலம். பேரன்பனல்லன் பிழை செய்யேன் தானல்லன் ஓர் அன்பும் இல்லா ஒழுத்தனேன். பேரன்பு காட்டி என்னை காட்டி உன்னை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மியாதீன குருமுதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் அருளிச் செய்த சிவபோகசாரம் பாகம் 17 பாடல் எண் 81. பாசம் சடம் உயிரோ தானாக பற்றி அறியாது ஈசன் இரண்டும் இணைத்தாட்டி பூசல் என்றும் செய்பவனே தானே திரும்பி அருள் செய்யாமல் உய்பவர்கள் உண்டோ உரை. பாசப்பொருள்கள் ஜடமாகிய மாயையிலிருந்து தோன்றிய உலகம் தனு கருவி கரணங்களும் ஜடம் ஆதலின் அவை தானே சென்று உயிரை சென்று சேராது. உயிரோ சித்துப்பொருள் ஆனாலும் ஆணவமல மறைப்பால் கருவி கரணங்களை பொருந்துவதற்கு முன்பு ஒன்றையும் அறியவும் செய்யவும் மாட்டாமையால் அதுவும் தானே சென்று கருவி கரணங்களை பற்றி இருக்க மாட்டாது. ஆகவே இக்கருவி கரணங்களின் கூட்டமின்றியே அறியும் இயற்கை அறிவுடைய பேரறிவுடைய ஒரு முதல்வனால் இது செய்யப்பட்டது என்பதை உணர்வாயாக. இறைவன் ஜடமாகிய இந்த உலகப் பொருள்களை கருவி கரணங்களையெல்லாம் படைத்து அறிவு செயல்படாத நிலையிலுள்ள உயிர்களுக்கு ஆணவமல மறைப்பால அறிவு விளங்காது நின்ற இந்த உயிர்களோடு கூட்டவில்லையானால், இறைவன் திரு அருள் செய்யவில்லையானால் இந்த உயிர்கள் எங்கனம் உய்தி பெற முடியும்? இறைவன் தனது திரு அருள் கருணையால் இந்த உலகத்தை படைத்து அதை உயிர்களோடு கூட்டி செயல்படுமாறு செய்து அறிவு விளக்கமும் செய்து உயிர்கள் உய்தி அடையும் வண்ணம் திரு அருள் கண்ணோக்கமும் செய்கின்றார். இங்கனம் தானே வந்து விரும்பி அருள் செய்யக்கூடிய பெருமானது திருவருளை உணராதவர்கள் உய்தி அடைய முடியுமோ? உரைப்பாயாக. 82வது பாடல். முற்றின்பமா அருளின் மூழ்குவதும் மோகமிகு சிற்றின்பமா மருளில் சேர்குவதும் உற்று இங்கு அறிந்தான் என் நெஞ்சே அகிலாண்டம் எங்கும் செறிந்தான் செயலே தெளி. முக்தி இன்பம்ன்ற பேரின்பத்தை துய்ப்பதற்கு அவனுடைய திருவருளில் அடங்குவதும் ஆணவத்தின் காரியமாகிய மோகம் மிகுந்த சில பொழுதுகளில் இன்பம் தந்து நீங்கக்கூடிய சிற்றின்பமாகிய மாமருள் பெரும் மயக்கத்தை தரக்கூடிய பாசப்பொருள்களோடு சேர்வதும் உற்று நோக்கும் கால் என் நெஞ்சே எங்கும் பெரும் வியாபகமாய் இருக்கக்கூடிய இறைவனது செயல் என்பது தெளிவாயாக. உயிர்களின் அறிவிலுள்ள பக்குவ வேறுபாட்டால் வீட்டு இன்பத்தை நன்று என்று தெளிந்து அதில் அடங்கி இருப்பதும் பிறவியை நன்று என அப்பாச ஞானத்திலேயே மயங்குதலும் ஆகிய இவ்விரு வேறு வகை இயல்பினை செய்பவன் இறைவன் என்றாலும் உயிர்களின் பக்குவங்களுக்கு ஏற்ப அவை வேண்டியவற்றை வேண்டியவாறே கொடுக்கக்கூடிய திருக்கருணை உடையவன். அதனால் வேண்டுவார் வேண்டுவதே ஈயக்கூடிய பெருமான் முக்தி இன்பம்ன்ற அந்த வீடு பெயரை விரும்பினாலும் சிற்றின்பம்ன்ற அந்த பந்தத்தை விரும்பினாலும் அவற்றின் பயன்களை அந்தந்த உயிர்களின் விருப்பத்திற்கேற்ப சேர்ப்பவன் எங்கும் செறிந்த இறைவனது செயலே என்பது தெளிவாயாக. அருள் இன்பம் வேண்டி நின்ற நிலையில் முதல்வன் ஆசான் மூர்த்தியாய் குருவாய் எழுந்தருளி உபதேசம் செய்து திருவடி ஞானத்தை பெறுமாறு செய்வதும் பிறவியில் வரும் இன்பங்களே நன்று என சிற்றின்பங்களில் மயங்கி நிற்கக்கூடிய மயக்க உணர்வை இச்சையை துரோதான சக்தியாய் இயைந்து நின்று செய்கின்றான். இதை உற்று நோக்கி என் நெஞ்சே எல்லாம் சிவன் செயல் எனவே தெளிவாயாக.
83வது பாடல். என்னிடத்தில் நின் செயலே இல்லை என்றால் யாது உறினும் நின்னிடத்தில் யான் வேண்டேன் நிச்சயமே. என்னிடத்தில் இன்மை உயிர்க்கு உயிர் நீ இன்மை இருத்தி இயற்றின் நன்மை தீமைக்கு ஏதுவோ நான். என் உயிருக்கு உயிராய் என்னிடத்தில் யாண்டும் உடனாய் நீ நிற்க யாதுரினும் எம்மிடத்தில் நன்மை வந்துற்ற பொழுதும் தீமை வந்துற்ற பொழுதும் நின்னிடத்தில் யான் வேண்டும். திருவருளுக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோம் என்பதை எப்போ உணர்ந்தோமோ அப்போ அவனிடம் எனது நலம் கருதி இந்நலங்களை தருக என்றோ இத்தீங்குகளை நீக்குக என்றோ அவனிடம் ஒன்றும் வேண்ட மாட்டோம். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகன். என்னிடத்தில் உன்னுடைய திருவருள் செயல் இல்லையாயினன்றே எனது நலம் கருதி இந்த நலங்களை தாரு அந்த தீங்குகளை நீக்கு என்று வேண்டணும். அத்திருவருளுக்குள்ளே தான் நம்ம எப்போதும் இருக்கின்றோம்ன்றதை உணர்ந்ததால் நின்னிடத்தில் யான் வேண்டல் நிச்சயமே. இறைவனை அவனது திருவருளை உணராத நிலையில தான் வேண்டல் நிகழும். நீ என் உயிருக்கு உயிராய் எப்பொழுதும் உடனாய் நிற்பதால வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அங்கனம் வேண்டி நிற்க அந்த வினை செய்வதற்கு நாம் காரணமாதலும் வேண்டும். நமக்கு உயிர்களுக்கு நலம் செய்வதே தன்னுடைய அருள் செயலாக கொண்டு நம்மினும் பேரறிவும் பேராற்றலும் மிக்க திருவருளை உடைய முதல்வன் நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் உடனாய் நிற்கும் ஆதலின் அவனிடம் அவனையே அவனுடைய திருவருளையே வேண்டி பெற வேண்டுமே அன்றி இந்நிலங்களை தருக இத்தீமையை நீக்குவாய் என்று வேண்டுவது என்ன காரணத்தினாலோ? இறைவனது திருவருள் கருணையை உணராததால் அவ்வாறு வேண்டி நிற்கின்றோம். 84வது பாடல். நாம் பெரியம் என்னும் அதை நாடாது அடக்கும் அவர் தாம் பெரியர் என்று மறை சாற்றியிடும் நாம் பெரியர் என்பார் சிறியர் இவர் அல்லாது இவ்வுலகில் துன்பார் சுமப்பார்கள் சொல். நாம் பெரியர் என்பார் சிறியர். நாம் சிற்றறிவுடையவர்கள், அறிவித்தால் அறியும் அறிவுடையவர்கள், அறிவித்ததையும் மறக்கும் அறிவுடையவர்கள் என்பதை உணராத உண்மையை உணராதவர்கள் நாம் பெரியர் என்று கூறுவர். 4 மறைகள் கற்றவர் ஞானி அல்ல, நான் மறைய தன்முனைப்பு மறைய கற்றவர்களே ஞானிகள். நானே பெரியவன், நானே எனக்கு நன்மை அளிக்கக்கூடிய பொருள்களை நாடும் வல்லமை உடையவன் என்ற எண்ணங்களையெல்லாம் அடக்குபவர்களே பெரியவர். நானே எல்லாம் செய்ய வல்லவன்ற அந்த உணர்ச்சியை பற்றற களைந்து நமக்கு நன்மை அளித்து அறிந்து அளிக்கக்கூடிய வல்லவன் முதல்வனே என்று நன்மையை உயிர்களுக்கு நன்மையை அறிந்து அளிக்க வல்லவன் இறைவனே என்பதை உணர்ந்து அவனுடைய திருவருளில் அடங்கிய வழி ஒழுகுபவர்களே பெரியவர்கள் என்று மறைகளெல்லாம் எடுத்து ஓதும். தன்முனைப்பாளர் நானே பெரியவன்னு சொல்லக்கூடிய சிறியர் இவ்வுலகில் வாழும் காலத்தில் துன்புறுவர். முன்புகுவர் துன்புறுவர், பின்புகுவர் இன்புறுவர். திருவருளை முன்னிறுத்துவதே பேரின்பத்தை அடைவதற்கு வழியென்றதை உணர்ந்த ஞானிகள் திருவருளில் அடங்கி பின் புகுந்து இன்பத்தை எய்துவர்கள். நானே வல்லவன், நானே பெரியவன் என்று தன்னை முன்னிறுத்துபவர்கள் துன்புறுபவர்கள். 85வது பாடல். கட்டமாங்காயம் கலை அனைத்தும் கற்றாலும் அட்டமா சித்தி அடைந்தாலும் இட்டம் பரம சுகமே பதியாத போது திரம சுகமே தெளி. நூல்கள் பல கற்றாலும் அட்டமா சித்திகள் பல அடையப் பெற்றாலும் அவையும் பாச ஞானம் ஆதலால் அவை துன்பத்திற்கு ஏதுவான காரணமாகிய பிறப்பையே தரும். ஆதலின் திருவருளை முன்னிறுத்தாத பொழுது நாம் கற்கக்கூடிய நூலறிவும்
அடையக்கூடிய அட்டமா சித்திகளும் துன்பத்திற்கு காரணமான பிறப்பையே தரும். இட்டம் நம்மால் விரும்பப்படும் பேரின்பம் பரமசுகம் என்று திருவருளில் ஒன்றுபட்டு நிற்பவர்களே பேரின்பம் துய்ப்பர். அது திருவருளை அன்பால உணர்ந்து அடங்கியவர்களே பேரின்பம் துய்ப்பர். அத்திருவருள் வழியில் நின்றே பேரின்பத்தை நுகர வேண்டும்ங்கிறத உணராத உயிர்கள் எத்தனை நூல் கற்றாலும் அட்டமா சித்திகள் அனைத்தையும் பெற்றாலும் அவையும் துன்பத்திற்கு காரணமான பிறப்பையே தரும். அதனால் பேரின்பத்தை தூய்க்க திருவருள் பேரின்ப நெறியில் நிற்பாயாக. அத்திருவருளோடு பழகுவதே உனக்கு பரமசுகம் என்பதை தெளிவாயாக. உயிர் திருவருளாலே பெறுதற்கரிய சிவானந்த பேரின்பத்தை பெற்று நிற்கும். திருச்சிற்றம்பலம்.